அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஹதீஸு சுனன் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நபி தோழர் வர்றார். யா ரசூலல்லாஹ், மதீனாவில் விலைவாசி உயர்ந்து விட்டது, வாங்கக்கூடிய மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதனால் இன்னென்ன பொருளுக்கு இன்னென்ன விலை தான் அப்படிங்கிற அந்த ஒரு விலை நிர்ணயம் நீங்கள் செய்யலாம் அல்லவா அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எடுத்து வைக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல மறுமொழி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன்ப்பா, இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று மட்டும் ஒரு பதிலை சொல்கிறாங்க. விலை நிர்ணயம் செய்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளலை. அடுத்ததாக மற்றொரு நபி தோழர் வர்றார். யா ரசூலல்லாஹ், மக்களெல்லாம் ரொம்ப சிரமப்படுதாங்க, விலை கொடுத்து வாங்க முடியல, அந்த அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது, நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணால் வாங்கக்கூடிய அந்த பலனாளிகளுக்கும் ரொம்ப ஒரு சலுகையாக இருக்கும் அல்லவா அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அந்த தோழர் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அன்றைய காலத்தினுடைய நிலையை பொறுத்தது, இறைவன் தானே ஒரு பொருளுடைய விலையை ஏற்றவும் செய்கிறான், இறக்கவும் செய்கிறான், உண்மைதானேங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. ஒரு பருவமழை பொழியக்கூடிய அந்த காலகட்டங்களில் விவசாயம் செழித்து விளங்கும். அந்த நேரத்தில் விலை கொஞ்சம் இறங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பருவமழை பொய்க்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் வறட்சி ஏற்படும். அந்த நேரத்தில் விலையும் உயர வாய்ப்பு இருக்கிறது. இந்த காரணத்தை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலையை ஏற்றவும் இறக்கவும் இறைவன் தானே செய்கிறான் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பதிலை சொல்கிறாங்க. அந்த பதில் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு பதில். அது என்ன பதில் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலாவை இறைவனை நான் சந்திக்கணும். என் மீது யாரும் குற்றம் சுமத்தாத நிலையில், புகார் அளிக்காத அந்த நிலையில், குறை சொல்லாத அந்த நிலையில், யாருக்கும் நான் அநீதம் இழைக்காத அந்த நிலையில், அதே நேரத்தில் என் மீது எந்த விதமான சுமையும் இல்லாத அந்த சூழ்நிலையில் படைத்த இறைவனை நான் சந்திக்க நான் விரும்புகிறேன் என்று அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் நம்மளுக்கு படிப்பினை தரக்கூடிய வாசகம் இதுதான். அதை ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.